ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் பாருங்கள். ஒரு பொருள் ரூபாய் 240 விற்கப்படுகிறது. வாங்கும் விலையில் 5 ஒரு பகுதி லாபம் என்றால் அந்த பொருளின் வாங்கிய விலையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வாங்கின விலை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாதா, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலை எவ்வளோ, 240 விற்கப்படுகிறது, 240 ரூபா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாங்கும் விலையில் 5 ஒரு பகுதி லாபம், ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ, வாங்கும் விலையில் 5 ஒரு பகுதி வந்து லாபம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். நமக்கு இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க, ஸோ ப்ராஃபிட் தான் வரும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 240. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ப்ராஃபிட் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸில் 5 ஒரு பங்கு, x/5. இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 240 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 5 இங்கே வந்துருமா, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குமா, உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 240 இன்ட்டு 5 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் 5x அப்படின்னு வந்துடும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். இது இந்த பக்கம் போச்சுன்னா 6x அப்படின்னு வந்துடும். இந்த பக்கம் 240 இன்ட்டு 5 இருக்கும். எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா 240 இன்ட்டு 5 டிவைடட் பை 6. ஒரு 2 2 ஒரு 4 24. 5 20 200. எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி.